தொழில் வல்லமை. அதாவது தொழில்ல வல்லவரா இருக்கிறது. சொந்த தொழில் செய்றதுக்கு யாருக்கு கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இதுதான் தொழில் கர்மஸ்தானத்த குறிக்கக்கூடிய இடம். ஜீவனத்த நம்மளோட என்ன தொழில் செஞ்சு நீங்க ஜீவனம் ஈட்டுறீங்க அப்படிங்கிறத பார்க்கிறது தான் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடமும் 10ஆம் இடத்து அதிபதியும் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் கெடாம ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 6, 8, 12ல மறையாம இருக்கிறது. 6ல இருந்துட்டா கூட ஏதோ அப்படி இப்படின்னு கலப்பு பலனா போயிரும். அப்பயும் கூட கடனை ஏற்படுத்துவாரு. 10ஆம் இடத்து அதிபதி 6ல போய் உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா கடன் ஏற்படும். 8, 12லாம் போனா வெளியூர்ல தான் போய் சைன் ஆக ஒரு மாரி இருக்கும் தொழில் செஞ்சு. அப்ப இந்த பங்கங்கள் இல்லாம 10ஆம் இடத்துல பாவிகள் இருக்கலாம். செவ்வாய், சனி போன்ற பாவர்கள் இருக்கலாம். அங்கேயும் சனிக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. 10ஆம் இடத்துல சனி இருந்தாலும் நிச்சயமா தொழில்ல சில முடக்கங்கள குடுக்கத்தான் செய்றார். இல்லையா? 10ல ராகு, கேது இருக்கிறது அது எந்த வீட்டோட அதிபதிங்கிறத ஸ்தானத்த பொறுத்து, இந்த வீட்டோட அதிபதியோட நிலையை பொறுத்து அமையும். பாவ கிரகங்களோட வீடா இருந்தா அதுக்கு தக்கன மாரி ஒரு பலனும், சுப கிரகங்களோட வீடா இருந்தா அதுக்கு தக்கன மாரி ஒரு பலனும் இருக்கவே செய்யும். ஏன்னா ராகு, கேது தான் நின்ற வீட்டின் அதிபதியின் தன்மைக்கு ஏற்ப தான் அவங்க வேலை செய்வாங்க. சரிங்களா? 10ஆம் இடம் யாருடைய ஜாதகத்திலலாம் கெடாம 6ஆம் பாவத்த விட 10ஆம் பாகம் வலிமையா இருக்கா? நிச்சயமா நீங்க சொந்த தொழில் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு அற்புதமான அமைப்பு உண்டு. இந்த 10ஆம் இடத்து அதிபதி நல்ல ஸ்தானங்களில உட்காரணும். 5, 9 லக்னம் இங்கெல்லாம் உட்கார்ந்துட்டா அற்புதமா இருக்கும். வீடு கெடுத்த கிரகம் ஆட்சி உச்சமா பெற்றுட்டா பட்டைய கிளப்பிட்டு இருப்பாங்க ஜாதகத்துல. தொழில் வல்லமை. இதுதான் அந்த அமைப்பு. சரிங்களா? 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி மற்றும் அதுக்கு அடுத்து சனி. ஜாதகத்துல சனி கெடாம இருக்கும். சனி தான் தொழில் வல்லமையும், வேலை திறனையும் குடுக்கக்கூடியவர் சனி. சனி பங்கப்படாம இருக்கணும். ராகு, கேதுவோட ரொம்ப போய் க்ளோஸா இணையறது, செவ்வாயோட போய் நெருக்கமா இணையறது இதெல்லாம் தப்பு. இருள் சந்திரனோட போய் க்ளோஸா இணையறது இதெல்லாம் சனிய எரிச்சல் ஊட்டுற ஒரு தன்மை. கடகம் சிம்மத்துல இருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத வீடு. மேஷம், விருச்சிகம் இதுலலாம் இருந்தாருன்னா கடும் எரிச்சல் அடைவார். இப்ப அவரு ஜாதகத்துல கெடாம இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் இந்த ஃபேக்டர் மேட்ச் ஆயிருச்சுன்னா, தொழில்ல நீங்க சாதிக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் ஜாதகத்துக்கு வரவே செய்யும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கடுத்து உங்க லக்னம், லக்னாதிபதியோட வலு. இந்த தொழில குடுத்து அத வாங்குறதுக்கு லக்னம், லக்னாதிபதி கேப்பபிளா இருக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்த பாயிண்ட். தொழில் பாவம் வலுத்து லக்னமும், லக்னாதிபதியும் இதா இல்லன்னா புண்ணியம் இல்லையே. அதுக்கு அடுத்து லக்னம், லக்னாதிபதி வலுவுல இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா?